இந்த இஃப் கிளாஸை வச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இஃப் இ ஆட் மோர் மணி அப்படின்னு இஃப் கிளாஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இஃப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே 3 ஆப்ஜெக்டிவ் டைப்பில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. He will help the needy, he would have helped the needy, he would help the needy. இப்படி 3 ஆன்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆன்சர் இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஃப் இருக்கு இல்லையா, இந்த இஃப்க்கு பக்கத்தில் எப்பயுமே சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா, சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் எப்பயுமே வெர்பு தான் இருக்கும் இல்லையா. இந்த வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் நம்ம வில்ல ஆன்சராக செலக்ட் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வுட்டை ஆன்சராக செலக்ட் பண்ணணும். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்தால் நம்ம வுட்டாவை ஆன்சராக செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இஃப் பக்கத்தில் ஹீ அப்படின்றது சப்ஜெக்டு, ஹேடு வந்து வெர்பு, ஹேடு மட்டும்தான் இங்கே வெர்பாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஹேடுன்றது பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஹேவோட பாஸ்ட் டென்ஸ். இந்த ஹேடு மட்டும் வந்திருந்தால் அது வந்து பாஸ்ட் டென்ஸ். இந்த இஃப் கிளாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டாவது, நம்ம இஃப் கிளாஸில் ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இமேஜினரி கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் இமேஜினரி கண்டிஷனில் இருக்குது. இமேஜினரி கண்டிஷனுக்கு வந்து மெயின் கிளாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வுட்டு மட்டும் இருக்கணும். மெயின் கிளாஸில் வுட்டோ குட்டோ ஆன்சராக வரலாம். இப்போது இங்கே ஹேடு மட்டும் வந்திருக்கு, அதனால் ஆன்சரில் நம்மளுக்கு வுட்டு மட்டும் வந்திருக்கணும். இதில் வுட்டாக வந்திருக்கு, அதனால் இது ஆன்சர் கிடையாது. இங்கே வில்லு வந்துடுச்சு, அதனால் இதுவும் ஆன்சர் கிடையாது. வுட்டாக வந்தாலும் ஆன்சர் கிடையாது. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இது மட்டும்தான் ரைட்டான ஆன்சர். பாருங்கள், நம்முடைய ஆன்சர் இது மட்டும்தான். இஃப் யூ ஹேட் மோர் மணி, அதுக்கு சூட்டபிளான மெயின் கிளாஸ் வந்து he would help the needy அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஐ வேர் எ மில்லியனர், நான் வந்து மில்லியனராக இருந்தா. இஃப் ஐ வேர் எ மில்லியனர் அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு சூட்டபிளான ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பாருங்கள், இஃப்க்கு பக்கத்தில் ஐ சப்ஜெக்டு, இது பக்கத்தில் வெர்பு இருக்குன்னு சொன்னோம். வெர்பு இருக்குது, வேர். உங்களுக்கு பேசிக்கான இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சிருந்தால் வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாஸும் வேரும் பாஸ்ட் டென்ஸு, ஈஸு ஆம் ஆர் அதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்னு தெரிஞ்சிருக்கும். இது வேர் வந்து ஆக்சிலரி வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் ஆக்சிலரி வெர்ப். இந்த பாஸ்ட் டென்ஸ் ஆக்சிலரி வெர்பு இங்கே வந்திருக்கு, அதனால் இதுவும் செகண்ட் கிளாஸ். இதுக்கும் நம்ம ஆன்சர் வுட்டு மட்டும் இருக்கிறத ஆன்சராக செலக்ட் பண்ணணும். வுட்டு மட்டும் இருக்கிறது தான் ஆன்சர். பாருங்கள், இந்த பி தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இஃப் ஐ வேர் எ மில்லியனர் ஐ வுட் ஹெல்ப் த நீடி அப்படின்னு ஆன்சர் வரணும். அடுத்த கொஸ்டினை பாருங்கள். இஃப் ஜேம்ஸ் ஹேட் பர்ஃபார்ம்டு வெல் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இஃப் ஜேம்ஸ் ஹேட் பர்ஃபார்ம்டு வெல், இதுக்கு சூட்டபிளான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் இஃப் ஜேம்ஸ்ன்றது சப்ஜெக்டு, ஹேட் வந்து பார்த்துருக்கோம். ஹேடு மட்டும் வந்திருந்தால் தான் பாஸ்ட் டென்ஸு. இது ஹேடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்திருக்கு. பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்திருந்தா இது வந்து தேர்ட் கண்டிஷன். இஃப் கிளாஸில் தேர்ட் கண்டிஷன். இந்த தேர்ட் கண்டிஷனுக்கு ஆன்சரில் வுட் ஹேவ், குட் ஹேவ், ஷுட் ஹேவ் எதனா இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சியில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, he would have got an award அப்படின்னு இருக்குது. இந்த வில்லு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக இருந்தால் வரும்,
வுட்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பாக இருந்தால் வரும். வுட் ஹேவ் மட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் இருந்தால் வரும். ஹேடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே இருந்தால் வுட் ஹேவ் ஆன்சராக வரும். இப்போ நம்மளுக்கு ஹேடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு இருக்கிறதுனால இதுதான் ஆன்சராக வரும். அப்போது ஆன்சர் வந்து he would have got on award. he would have got on award அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இதையும் பாருங்க. if I met him, I வந்து சப்ஜெக்ட், met வந்து வெர்பு, மீட்டோட பாஸ்ட் டென்ஸ். met வந்து மீட்டோட பாஸ்ட் டென்ஸ். I meet him. அதனால் இதுவும் செகண்ட் கண்டிஷனில் இருக்குது. அப்போது ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வுட்டு மட்டும் வரணும். வுட்டு மட்டும் வரத்தான் ஆன்சராக இருக்கும். அப்போது ஆன்சர் என்ன? ஐ வுட் ஸ்பீக் டு ஹிம்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஹேட் வந்திருக்கு, அதே மாதிரி பீன் வந்திருக்கு. பீனும் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஹேட் பீன் வந்திருக்கு. ஹேடு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. இஎன் வெர்போ இடி சேர்ந்த வெர்போ வந்திருந்தால் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹேட் பக்கத்தில். இப்போது அதனால் ஆன்சரில் குட் ஹேவ் அப்படின்னு வரணும். அதாவது வுட் ஹேவ், குட் ஹேவ் இதுமாரி எதனா ஆன்சர் வரணும். அப்போது இந்த கொஷனுக்கு சி தான் ஆன்சர். த ஆக்சிடென்ட் குட் ஹேவ் பீன் அவாய்டட். இதுதான் ஆன்சராக வரும். இப்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். நம்மளுக்கு மெயின் கிளாஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம ஆன்சரில் இஃப் கிளாஸை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இப்போது இவ்வளோ நேரம் நம்ம இங்கே அதே மாதிரி வெர்பை வச்சு தான் இதையும் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் பக்கத்துலேயே வெர்பு இருக்கும். இந்த வெர்பு பாருங்கள், வுட்டு வந்திருக்கு, வுட் ஹேவ் வந்திருக்கு. அதாவது வுட்டு ஹேவ், வுட் ஹேவ் வந்திருந்தால் உங்களுக்கே தெரியும் இது தேர்ட் கண்டிஷன், மூணாவது கண்டிஷன், இம்பாசிபிள் கண்டிஷன். இந்த இம்பாசிபிள் கண்டிஷன் தேர்ட் கண்டிஷனுக்கு இஃப் கிளாஸ் எப்படி இருக்கணும்? ஹேடு வந்திருக்கணும், ஹேடு கூட இடி வெர்பு எதனா வந்திருக்கணும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்திருக்கணும். இங்கே பாருங்கள், வுட் ஹேவ் வந்ததுனால நம்ம ஆன்சராக எதை செலக்ட் பண்ணோம்? ஹேடு இடி சேர்ந்த வெர்பு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை செலக்ட் பண்ணுறோம் ஆன்சராக. அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து இஃப் he had attended the interview அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த லெசனில் சந்திக்கலாம்.